இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, மீண்டுமாக ஆண்டவரே உம்மை போற்றும்படியாய், உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய் அழைப்பு பெற்றவர் அநேகர் இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களை நீ அழைத்து வந்த உடைய மாபெரும் கிருபை எண்ணி மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 6 நாட்கள் எங்களோடு கூட இருந்து இந்த ஓய்வு நாள் இந்த கால வேளையில் ஆவியானவரே எங்களை நீ அழைத்து வந்த உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. திருமுழுக்கு யோவானை சொன்னது போல உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் குறுகவும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உம்முடைய நாமத்தை போற்ற வந்திருக்கிறோம் ஐயா. இந்த கடினமான சூழ்நிலையிலும் இந்த கட்டுப்பாடுகள் நிறைந்த சூழ்நிலையிலும் ஆவியானவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதாரமை போற்றபடியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய் நீர் தங்கி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலிருந்து உம்மை மனதார நாங்கள் போற்றுகிறோம். நீர் விரும்பிய உம்முடைய நாளாகிய அந்த ஓய்வு நாளை உமக்கென்று பயன்படுத்த வந்திருக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசி அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய நாமம் மாத்திரம் உயரட்டும். தொடக்கம் முதல் நிறைவு மற்றும் உடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கட்டும். தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை 271 பாமாலை, யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதையும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையா, தெய்வ ஆற்றுக்குட்டிதான். 271 பாமாலையை எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நின்றபடியே முறையாக நாம் ஜெபத்தோடு சொல்லுவோம். கர்த்தரின் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கற்படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்?
யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கண்மரையும் என் மேம்பரமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் ஞானமும் அந்த சமூகத்தில் பிரியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல திருமறை வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நம்மை காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கு இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் முழங்கால் படியிட்டு என்னுடனே கொண்டு சேர்ந்து பிழை அறிக்கை சொல்ல உங்கள் யாவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அமர்ந்து திருமுறை பாடல்கள் நான் படிக்கிறேன். வாசிக்க முடியாது தெரிந்து முதலாம் திருமுறை பாவம் ஆதியாகமம் அதிகாரம் 13 வசனங்கள் 2 தொடங்கி 12 வரை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல். ஆபிரகாம் விரும்பி ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமனாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாமல் இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான்.
லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். வாசிப்படியாக திருந்தவப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாடம் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முன்னிறுத்தார்கள். அப்பொழுது பன்மேருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் இருந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் கிடைத்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்க அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்பது வாசிக்க வேண்டிய பாடம் முடிந்தது. தேவனே மற்றும் மகிமையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலையமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தினவர்களாகிய இவர்களுக்கு 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கும் இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தினவர்களாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோரையும் முந்தினோர் பிந்தினோரையும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னா வசனத்தை நான் சொல்ல, ஜெபத்தோடு திரும்ப சொல்ல உங்கள் யாவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 வசனம். சபையை அமர்ந்திருந்து குருசேகர செயலாளர் ஐயா மூலமாக அறிவிப்புகள் நான் வாசிக்கிறேன்.
அக்டோபர் மாதத்தின் 3ஆம் வார ஞாயிறு ஆராதனைக்காக வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள் யாவரையும் கிறிஸ்துவின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பொதுவான சில அறிவிப்புகள். கடந்த வாரம் 2 வாரங்களிலே நடைபெற்ற ஆராதனையைப் போலவே இந்த வாரமும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்தும் இந்த ஆராதனை நடைபெறும். இந்த தளர்வுகள் அளிக்கப்படும் வரை இதே வழிமுறை பின்தொடரும் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். நம்முடைய ஆலய ஆராதனையானது யூடியூப்பிலே பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்பதை திருச்சபையாருக்கு நான் 2 வாரங்களுக்கு முன்பாக அறிவித்தோம். அந்தபடியே வருகிற இந்த ஞாயிறு ஆராதனையும் இன்று மாலை நம்முடைய யூடியூப் இணையதளத்தின் மூலமாக அது பதிவேற்றம் செய்யப்படும். ஆலயத்திற்கு வராதவர்கள், அதாவது நம்முடைய திருச்சபை அம்மாமார் ஐயாமார் 61 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் இல்லங்களிலே இருந்து நம்முடைய ஆலய ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறலாம் என்பதை நான் அறிவிக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய தென்னிந்திய திருமண்டலம் உருவாகி CSI உருவாகி கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள் 72 ஆண்டுகள் நிறைவு பெற்று 73வது ஆண்டு துவங்கி இருக்கிறது. வருகிற 27ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை அது 73வது CSI டேயாக நம்முடைய திருமண்டலம் மட்டுமல்ல, CSI தென்னிந்திய திருமண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து திருமண்டலங்களிலும் அது வரிசையாக அது நினைவு கூறப்படுகிறது. கடந்த வருடத்திலே நம்முடைய ஆலயத்திலும் அது சிறப்பாக அதற்குரிய சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு நம்முடைய ஆலய வளாகத்திலே கொடியேற்றம் அது செய்யப்பட்டது. அதே போலவே இந்த ஆண்டும் நம்முடைய CSI 73வது டே சிறப்பாக தின நாளை கொண்டாடுவதற்காக வருகிற 27/9/2020 வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நம்முடைய ஆலய வளாகத்திலே கொடியேற்றத்துடன் அது நடைபெறும். அந்த கொடியேற்றம் நம்முடைய குருவானர் அவர்கள் முன்னின்று அந்த ஜபத்தை வழிநடத்துவார்கள். திருச்சபையார் அந்த CSI டேயை நீங்கள் கலந்து கொள்ளும்படி, CSI தின கொடியேற்றத்திலே நீங்கள் சரியாக 8:30 மணிக்கு வந்து அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இறை மக்கள், COVID-19 அதாவது இந்த வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விழிப்புடனும் கவனமுடன் இருக்க திருச்சபையின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய ஆலயத்திலே நடைபெற்ற திடப்படுத்தல் ஞாயிறு ஆராதனை கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது. அதற்குண்டான சான்றிதழ் அட்டை வருகிற ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்படும் என்பதை நான் திருச்சபையாக தெரிவிக்கிறேன். திடப்படுத்தல் பெற்றவர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய சான்றிதழ் அட்டையையும் புகைப்படத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ சென்ற வார காணிக்கை விவரம். பயிர் காணிக்கையாக ரூபாய் 3006, தோத்திர காணிக்கையாக ரூபாய் 2700, திருமண காணிக்கையாக ரூபாய் 500, நம்முடைய ஆலய வளாகத்திற்குள்ளாக இருக்கிற கம்யூனிட்டி ஹால் வாடகை பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 1500, சம்பக்குடி ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்டது ரூபாய் 100, வாகைக்குளம் ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 120. ஆக மொத்தம் 7906 ரூபாய். இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள் 20/9/2020 இன்றிலிருந்து 26/9/2020 வரை பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள். வருகிற 22/9/2020 அன்று தேவி டி அனிசா பிரார்த்தனா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் தேவேந்திரன் தயானந்தன் அவர்களும், வருகிற 22/9/2020 அன்று பேபி ஜானட், டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் சிந்தியா ஜெயதிலகர் அவர்களும், வருகிற 22/9/2020 அன்று மிஸ்டர் வி கிளமன் ஜான் அவர்களும், வருகிற 23/9/2020 அன்று மிஸ் தேவிகா செல்வம், டாக்டர் சாலமன் செல்வம் அவர்களும், வருகிற 26/9/2020 அன்று மாஸ்டர் பி ரெனே ஜெரட், சன் ஆஃப் மிஸ்டர் பிரவீன் சார்லஸ் அவர்களும். இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாட்களை நினைவு கூறுபவர்கள் 20/9/2020 இன்று மிஸ்டர் எம் ஜெய்சிங், திருமதி ஜாய்ஸ் ஜெய்சிங் தம்பதியர் அவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். மற்றும் திருமண நாட்களை காணும் இறை மக்களுக்காக நம்முடைய குருவான் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, 22ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய அருமை மகள் பிரார்த்தனாவுக்காக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல
நீ பாதுகாத்து வந்த உடைய மாபெரும் கிருபை என்று நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறோம். அனிஷா பிரார்த்தனாவுக்கு கொடுத்த எல்லா டேலண்ட்டுக்காகவும் வந்து நன்றி சொல்லுகிறோம். உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை அப்பா நீங்க நிரப்பி நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த புதிய வருஷம் நன்மையான ஈவுகளையும் உலக அறிவையும் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். 22ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற மகள் ஜானட்டுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் கரம் பிடித்து பாதுகாத்து வந்த உடைய மாபெரும் கிருபையை எண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நீ வழிநடத்தி வருகிற தயவு எண்ணி மனதார நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை மகளை ஆசீர்வதியும் சரீர சுகபல ஜீவனை கட்டிடும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். 22ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற அருமை சகோதரர் கிளமன் ஜான் அவர்களுக்காக தூய ஆவியானவரே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக, நன்மையான ஈவுகளையும் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். 23ஆம் தேதி தம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய திருமதி தேவிகா செல்வம் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. நன்மையான ஈவுகளையும் என்னாலே உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லுடைய வசனத்தின்படி ராஜா சரீர சுகத்தின் பலத்தையும் தூர தேசத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் பாதுகாப்பையும் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவருடைய கிருபையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். 26ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய மாஸ்டர் பி ரேனல் ஜேரனுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். குட்டி தம்பி ஜேரனை உடைய கரங்களில அர்ப்பணிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஞானத்திலும் வளர்த்திலும் ஆண்டவருடைய கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். அருமை மகளை இந்த புதிய வருஷத்துல நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைய ஓய்வு நாளாகி இன்றைய நாளில தம்முடைய திருமண நாளை நினைவு கூறுகின்ற உங்களுடைய ஊழியக்காரர் இந்த திருச்சபையில மிஷனரி பணியாற்றிய ஜெய்சிங் ஐயா ஜாய்ஸ் அம்மா அவர்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இம்மட்டுமாக நீ கரம்பிடித்து பாதுகாத்து வந்த உம்முடைய மாபெரும் கிருபை எண்ணி சுவாமி மனதார நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருமண நாளை இந்த ஓய்வு நாளாகி இன்றைய நாளில குடும்பத்தின் பிள்ளைகளோடு இணைந்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய கிருபை என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். சனாண்டஸ் குடும்பமாய் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபை சமாதானமும் தொடர்ந்து நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமாம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் 2 நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த வாசிக்கின்ற இந்த திருமறை பகுதியில் சுவாமி உடைய உள்ளத்தை உடைத்து உருவாக்கி நிரப்புது என்று சொல்லி யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு சாக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை கேட்போமா? நீங்க எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க அனைவருடைய செவிகளை நாம் சாய்க்கணும் சொல்லி ஜெப நிலையில கண்களை மூடி ஆண்டவரையோடு பேசும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? சுமைகளை அவர் பதம் போடுவோம், சுமைகளை அவர் பதம் போடுவோம், சோர்வுகள் நீங்கி வாழுவோம், சோர்வுகள் நீங்கி வாழுவோம். அமைதியின்
எல்லாம் ஆகும் என்று நம்பியே வாழ்வது போதும் என்று நம்மாலே எல்லாம் ஆகும் என்று நம்பியே வாழ்வது போதும் என்று பெண்ணாணி பாதமே பணிந்து நின்று பெண்மாணி பாதமே பணிந்து நின்று பேரருள் நாடுவோம் வேண்டி நின்று பேரருள் நாடுவோம் வேண்டி நின்று அமைதி. கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை, கணக்குகள் பார்த்தும் கணிப்பதில்லை. நடந்திடும் பாதையை கூட வந்து அவனுடைய சமூகத்தில் நாம் ஏற்படுத்தோம். கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை, கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை. கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை, கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை. நடந்திடும் பாதை கூட வந்து நடந்திடும் பாதை கூட வந்து நம் நலம் நாடுவார் எங்கே நின்று நம் நலம் நாடுவார் எங்கே நின்று அமைதி இறைவனை காணுதோ அமர்ந்தே அவர் அன்பை போதுவோ அமைதி இறைவனை காணுதோ சுமைகளை அவர் பதம் போடுவோ சுமைகளை அவர் பதம் போடுவோ சோர்வுகள் நீங்கி வாழுவோ சோர்வுகள் நீங்கி வாழுவோ அமைதி இறைவனை காணுவோ. வாழும் தூய ஆவியானவரே, உங்களுடைய அமைதிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. குழப்பங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர் நிறைந்த அனுபவங்கள் இவைகளை மத்தியில் நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எங்களோடு பேச மாட்டாரா? என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா? என்னுடைய உள்ளத்தை உடைத்து உருவாக்கி நிரப்ப மாட்டார் சொல்லி கடின பாடுகள் மத்தியிலும் சோர்வுகள் மத்தியிலும் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய உள்ளத்தை நீங்க உடைங்க சுவாமி. எங்களோடு நீங்க பேசுங்க சுவாமி. நாங்க மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் சுவாமி. ஆனா நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சுவாமி நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வெறுமையாய் வந்திருக்கிறோம், நீங்க உங்களுடைய வாக்குகளை நிரப்புங்க. உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய மெல்லிய குரலுக்காய் காத்திருக்கிறோம். நேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த 16வது ஞாயிற்றுக்கிழமையில தென்னிந்திய திருச்சபை நாம் அனைவரும் சேர்ந்து தியானம் செய்யுமாறு கொடுத்திருக்கிற தலைப்பு பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அமைதியும் மற்றும் முரணுக்கான தீர்வு. அமைதியும் பிரச்சனைகளின் தீர்வும். The peace on conflict resolution. வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஐயா அவர்கள் அமைதியை குறித்து சொல்லுகின்ற பொழுது, ஆழமான இடத்தில் ஆறு அமைதியாக செல்லும் என்று கூறுவார். நெப்போலியன் அமைதியை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இருள் இருளை அகற்றாது, ஒளிதான் இருளை அகற்றும் என்று சொல்லுவார். திருமறையில ஏசாயா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொன்னபடி அவர் பெயர் அமைதியின் அரசர் என்று சொன்னார்.
மனிதனுடைய சிந்தனைகள் பரந்து பெற்ற ஒன்று. இந்த மானுட சிந்தனைகளையும் கருத்தியல்களையும் ஒரு சர்க்குள் வட்டத்திற்குள் அல்லது குறுகிய எண்ணங்களுக்குள் அடக்கி வைக்க நிச்சயமாக முடியாது. காலத்திற்கு காலம் நமது தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய கருத்தியல்களும் மாற்றம் பெற வேண்டும். புதிய சிந்தனைகள் புத்தாக்கம் பெற்று வரும் பொழுதுதான் நம்முடைய சிந்தனைகள் எழுப்பக்கூடிய அந்த கருத்தியல்களில் it will be change, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் ஒரு மனுஷங்களா ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இந்த பீஸ், இந்த சமாதானத்தை குறித்த பல நிலைகளிலே இன்றைக்கு கேள்விப்பட்டும் பேசிக்கொண்டும் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் என்னதான் நம்ம பீஸை குறித்தும் சமாதானம் குறித்தும் நம்ம பேசிக்கொண்டு இருந்தாலும் நாளுக்கு நாள் the divisions, brokens, பிளவுகள் அதிகரிக்கிறே தவிர அது குறைந்தபாடு அல்ல. நம்மிடையே காணப்படும் இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த முரண்பாடுகள், அடிப்படைவாதம், நீதி மறுக்கப்பட்ட நிலை, அநீதிக்கு எதிரான ஒரு குரல், நசுக்கப்பட்ட ஒரு நிலை, இவைகளின் மத்தியில எப்படி அமைதியான ஒரு சூழலை எப்படி உருவாக்க போகிறோம் என்பதை தான் இன்றைக்கு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு இந்த தலைப்பை சிந்திக்கும்படியாய் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார்கள். அப்படியானால் பிளவுகள் வர என்ன ரீசன்ஸ்? the reasons for conflicts, எதனால நமக்குள்ள பிரச்சனைகள், முரண்பாடுகள், பிளவுகள் வருகிறது? மூன்று குறித்திருக்கிறேன். முதலாவது the relational problem, உறவை சார்ந்த ஒரு சிக்கல்களினால் முரண்பாடுகள் வருகிறது. இரண்டாவதாக ரைட்ஸ், உரிமை சார்ந்த பிரச்சனைகளினால் நமக்கு முரண்பாடுகள் வருது. மூன்றாவது the psychological issues, உளவியல் சார்ந்த பிரச்சனைகளினால் சில கான்ஃப்ளிக்ட் நமக்கு வருகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கடினமான ஒரு சூழ்நிலையில் ஒன்றாக ஒரே குடும்பம் என்று சொல்லுகிறோம், ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்ததும் வசதி வாய்ப்புகள் வந்ததும் சுயநலத்தை அவர்கள் பேணுகிறார்கள். நான் எப்படி பிடித்து வைத்திருக்கிறேன், உடைமைகளுக்காக உறவை துண்டாட உந்துவது the worldly thought, உலக எண்ணம். ஆனால் உறவுக்காக உடைமைகளை துண்டு போடுவது உன்னதனுடைய எண்ணம், the God's thought. பல நேரங்களிலே நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படிலாம் வந்தோம் என்ற நாம் ஏறிய உயரங்களினுடைய அழகும் அந்த செருக்கும் ஏறிய ஏணி படிகளை மறக்க செய்கின்றது சில இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள். இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஒரு குடும்பத்துடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக சமாதானம் சூழலை உருவாக்குவதற்கு இன்றைக்கு மூன்று பகுதியாக வாசிக்க ஜெனிசிஸ், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் இந்த 20ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்கள், எப்படி இந்த பகுதியூடாக தீர்வை நாம் காண முடியும். மூன்று ரெசல்யூஷன்ஸ், அந்த மூன்று ரெசல்யூஷன்ஸ் நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் ஒரு சமாதானத்திற்குடாக நம்முடைய முரண்பாடுகளை கிடைக்கலாம். முதலாவதாக the reconciliation is peace, ஒப்புரவாகுதலே அது சமாதானத்திற்கு நேராக. அப்ப நம்முடைய முதல் ரெசல்யூஷன் என்ன என்று சொன்னால் the reconciliation is peace. இதற்கு ஒத்த திருமறை பகுதி தான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியில் வாசிக்கின்ற தொடக்க நூல் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, செல்வந்தராய் பணக்காரராய் இருந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவி லோத் மற்றும் கால்நடைகளோடு, அவர் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கால்நடைகளோடு நெகேமை நோக்கி சென்று அங்கிருந்து பெத்தேலுக்கு அருகில் அவர் செல்லுவதை இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வசனம் 1 முதல் 3 வசனங்கள். அங்கு முதலாவது ஆபிரகாம் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் ஆண்டவரை தொழுது கொள்கிறார். He worshipped God, கடவுளை நோக்கி கடவுளை அவர் தொழுது கொள்கிறார். 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இந்த சூழலில் முதலாவது ஒரு கடவுளை தொழுது கொள்கிறார். இந்த சூழலில் லோத்துவினுடைய ஆள்களுக்கும் ஆபிரகாம் ஐயாவுடைய ஆள்களுக்கும் ஒரு பயங்கர பிரச்சனை, ஒரு பயங்கரமான ஒரு தகராறு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை, இந்த கான்ஃப்ளிக்ட, இந்த முரண்பாடை எப்படி தீர்க்கணும்னு சொல்லி இருவரும் 2 பேரும் ஒன்றித்து வாழணும்.
ரெண்டு பேரும் இழக்கக்கூடாது, ரெண்டு பேரும் சமாதானமா இருக்கணும், ரெண்டு பேரும் ஒன்றிணைத்து வாழன்னு சொல்லி சமாதானமா இருக்கும்படியாய் அங்க ஒரு ரெசல்யூஷனை அவர் உருவாக்குறாரு, பாஸ் பண்றாரு ஆபிரகாம் ஐயா. அங்க ஆபிரகாம் ஐயா சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றது, we are relatives, நாம் ரெண்டு பேரும் என்ன செய்யுது, உறவினர்கள். ஆகவே என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் பூசல் ஏற்பட வேண்டாம், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர வேண்டாம். we are relative, நம்ம ரெண்டு பேரும் சொந்தக்காரவங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள், நம்ம ரெண்டு பேரும் உறவினர்கள் என்று சொல்லுகிறார். வசனம் 8வது வசனத்துல ஆபிரகாமை சொல்லுவதை மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரிலேஷன், உறவினர் என்பதன் மூலம் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும், உறவு என்பதன் மூலம் சமாதானத்தை உண்டு என்பதையும் ஆபிரகாம் ஐயா அவர்கள் இங்க சுட்டி காண்பதை இந்த திருமறை பகுதியை வாசிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உறவின் அடிப்படையில இந்த ரெகன்சிலியேஷன் எப்போ வருகிறது என்று சொன்னால், இந்த கான்ஃப்ளிக்ட் எங்கே முறியடிக்கப்படுகிறது என்று சொன்னால், விட்டு கொடுத்து வாழும் நிலையை ஆபிரகாம் ஐயா இங்க டீச் பண்றாரு. விட்டு கொடுக்கிற நிலையை, என்னுடைய ஆளுங்களுக்கு உங்க ஆளுங்களுக்கு சண்டை வேணாங்க, உட்கார்ந்து பேசுவோம், கான்ஃப்ளிக்டை உடைப்போம், சமாதானத்தை உருவாக்குவோம், உட்கார வச்சு டீச் பண்றாரு. ஒரு ஆலோசனை வந்து சொல்றார் ஆபிரகாம் ஐயா. என்ன ஆலோசனை தெரியுமா? நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்று ஆபிரகாம் ஐயா ஒரு ரெசல்யூஷன் அவரை பாஸ் பண்றார். என்னிடமிருந்து ஒருவேளை பிரிந்து செல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சொல்றார். தயவு செய்து உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நீ வலப்பக்கம் போனீங்க சொன்னா நீ இடது பக்கம் போவே என்று சொல்லி தயவு செய்து என்னை பிரிந்து போய் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பிரிந்து போ என்ற ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு முரண் இருந்தாலும் இந்த ரெசல்யூஷன் ஆலோசனை இங்கு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. ஆபிரகாம் ஐயா அவர்கள் உறவை மேம்படுத்த அவர் விட்டுக் கொடுக்கிறார். தன்னுடைய ஸ்டேஜை, தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை, நம்முடைய ஃபேமிலியில சண்டை போடக்கூடாதுங்க, நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கணுங்க, நமக்குள்ள முரண்பாடு இருக்கக்கூடாது சொல்லி ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் தன்னுடைய ஸ்தானத்தை அப்படியே விட்டு கொடுக்கிறாங்க. விட்டு கொடுத்து தன்னுடைய செல்வந்த மதிப்பு மிக்கவர் என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி வரவும் அங்கே ஆபிரகாமுடைய ரெசல்யூஷன் அங்கே காண்பிடுகிறது. அப்படியே ஆட்டிட்யூட் வருவதை நாம் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உறவு என்பது ஒரு அற்புதமான ஒரு உளவியல் ஒரு கூறு. நம் உறவினர் நம்மிடையே சண்டை போட வேண்டாம் என்று ஒரு உள் உறவு சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக ஒரு விட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சாட்சியின் அனுபவம். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியாக மாத்திரமல்ல, நாம மாத்திரம் மகிழ்ச்சியாக மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் வாழக்கூடிய புற இனத்தார், மற்ற இனத்தவருக்கு நீங்களும் நானும் சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுள்ள சித்தமாக இருக்கின்றது. இந்த பகுதியின் மூலம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், முரண்பாடுகள் பல இருந்தாலும் உறவை மாத்திரம் இழந்துவிடக் கூடாது என்பது தாங்க இங்கே ஆபிரகாம் ஐயா சொல்லுகிற ஒரு காரியம். பிற மக்களிடையே நாம் சான்று கற்று விடுமோ என்கின்ற அச்சம் எப்ப அந்த ஃபியர் இருக்குதோ, ஐயோ இப்படி சர்ச்சில் சண்டை போட்டேன், என்னுடைய ஃபேமிலியில சண்டை போட்டுட்டேன், நான் என்ன பேசுறதே தெரியல, ஆனா ஆண்டவர் பாப்பாரே, ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே, மற்ற மக்கள் நம்மளை எப்படி நினைப்பாங்க என்ற ஒரு அச்சம் நமக்குள் வரும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த நிமிஷமே சமாதானம் வருங்க. நாம ஒருவரால சமாதானத்தை எடுக்க முடியாது. கர்த்தருடைய பாதத்திலே ஆண்டவரே ஒப்புரவாக ரெகன்சிலியேஷன் இஸ் பீஸ். ஒருவேளை நம்முடைய ஃபேமிலியில, இன்சைட் தி ஃபேமிலி, அவுட்சைட் தி ஃபேமிலி, இன்சைட் தி சர்ச், அவுட்சைட் தி சர்ச், சொசைட்டில, வேலை பார்க்குற இடத்துல என் நிமித்தமாக ஸ்தானத்தை இறங்குறாங்க. எப்ப நம்ம இறங்கினா தாங்க அங்க சமாதானம் வரும். இறங்காத பட்சத்துல நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருப்போம், அங்க முரண்பாடு பெருகிக் கொண்டே இருக்கும், சமாதானம் இருக்காது, நம்ம லைவா போயிட்டே இருப்போம், வாழ்க்கை நடத்திட்டே இருப்போம், ஆனா நிச்சயமாய் வாழ முடியாது. கடினமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இந்த நாட்களில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன சொல்லுங்க சொன்னா, கடவுள் அச்சம் வேண்டும். மற்ற மக்கள் நம்மளை பார்த்து என்கரேஜ் பண்ணக்கூட வேணாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு அழகா இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களே என்று சொல்லி கடவுளை குறித்த பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே ஆபிரகாம் ஐயா அவர்கள் பிரச்சனை இருக்கும் பட்சத்துல அவர் தான் இறங்கி தயவுசெய்து என்னை விட்டு போகன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியை, ஒரு ஒப்புதலாக உருவாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியுங்க, என்னால ஃபேமிலியில என்ன பிரச்சனை, என் வார்த்தையினால என்ன பிரச்சனை, என்னுடைய ஆட்டிடியூட்னால என்ன பிரச்சனை. ஒன்றே ஒண்ணுங்க,
இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள உள்ளத்தில் இருந்தால் தாங்க கொஞ்சமாவது பயம். ஆண்டவரே, நான் பேசுறது சரிதானா, நான் செய்யறது சரிதானா அப்படின்னு ஒரு அச்சம். இந்த வித்தவுட் வேர்ட் ஆஃப் காட் உங்களுடைய உள்ள இல்லைன்னு சொன்னா எத்தனை ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்மளால எந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. இன்னைக்கு முழங்கால முடக்குங்க, ஆண்டவரே ரெகன்சிலேஷனுக்கு நான் முன்னாடி வரணும், ஆண்டவரே நான் முதல்ல வரணும் சுவாமி, என்னுடைய உள்ளத்தை உடைத்து உருவாக்குங்க. ஆபிரகாம் ஐயா வேடிக்கை பார்க்கலங்க, அவருடைய சமூகத்துல ஒப்புரவாதலுக்கு சமாதானத்துக்கு இறங்கி வந்தாரு. ஒருவர் இறங்கி வரும் பொழுது எல்லாரும் கோஎக்ஸிஸ்ட் பண்ணி கடந்து போனாங்க. அங்கே சமாதானம், உறவுகள் உடைபடவில்லை. நான் அடிக்கடி சொல்றேன், the one family of the church, the one family of the church. ஒருவர் இறங்கி வரும் பொழுது எல்லாரும் இணைந்து வருகின்ற பொழுது கர்த்தர் இடத்துல அமைதியை, முரண்பாடுகளை களைய கடவுள் கிருபை செய்வார். இரண்டாவதாக, the doing the work of peace, பணி செய்வதே சமாதானம். எப்ப ரெகன்சிலேஷன் ஆயிடுச்சோ, எப்போ ஒப்புரவு ஆயிடுச்சோ, அங்கே மினிஸ்ட்ரி இருக்குங்க, அங்கே பணி இருக்கும். இடத்தை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன ஊழியம் செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், வாஞ்ச துடித்துக் கொண்டே இருக்கும். எப்போ ஒப்புரவாகுதல் அங்கே ஃபுல்ஃபில்லா நடக்குதோ அங்கே பணி செய்வதை ஆண்டவர் நமக்கு ஒரு அமைதியை தருவார். இதுக்கு நிருப பகுதியாக வாசிக்கேற்ற அப்போஸ்தலருடைய பகுதி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை திருப்பிக் கொள்வோம். தொடக்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றோர் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்துச்சுங்க. சீடர்கள் உபதேசிப்பதிலும் நற்செய்தியை பறைசாற்றுவதிலும் கருத்தாய் அவர்கள் இருந்து வந்தார்கள். பெருகி வந்த கிறிஸ்தவர்களை அழகா போட்டிருக்கோம். 6ஆம் அதிகாரத்துல ஹீப்ரு, எபிரேயர்கள், கிரேக்கர்கள் 2 இனத்தவர்கள் அவங்க வாழ்ந்து வந்தார்கள். கிரேக்க மொழி பேசுவோரை எபிரேய மொழி பேசுவோர் சரியாக கவனிக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாத நிலை எங்க இருந்துச்சு, ஏற்றுத்தாழ்வு இருந்துச்சு, ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குறிப்பாக ஏழை கைம்பெண்கள் என்று சொல்லி, ஏழை கைம்பெண்கள் சரியாக கவனிக்கப்படாத ஒரு நிலை, அதை கிரேக்கர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். இந்த கான்ஃபிளிக்ட், இந்த முரண்பாட நிலையில் தான் சீடர்கள் எடுக்கின்ற முடிவு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுகிறாங்க, செலக்ட் பண்றாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்யணும், இப்படிப்பட்ட மக்களுக்கு திருப்பணி விடைய சொல்லி என்று சூஸ் பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க. சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து என்பதை இந்த பகுதியில் எதுக்கு செலக்ட் பண்றாங்க, எதற்காக தெரிவு செய்யறாங்க? மினிஸ்ட்ரி பண்ற, டூயிங் தி காட்ஸ் மினிஸ்ட்ரி. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அல்ல, மற்றவர்களை ஆட்சி படைக்க அல்ல, மாறாக கடவுள் நம்மை ஊழியத்திற்கு செலக்ட் பண்ணிக்கிறான்னா அங்கே விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மினிஸ்ட்ரி பண்ணணுங்க, அதுதான் பேசிக். ஊழியம் செய்ய இந்த பகுதியில் குறிப்பாக 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யாரை செலக்ட் பண்றாரு ஆண்டவர், அதான் முக்கியம். நற்சான்று பெற்றவர்கள், குட் சர்டிபிகேட், நல்ல சான்றிதழை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றவர்கள், ஆண்டவருடைய ஞானத்தால் நிறைந்தவர்கள் என்று சொல்லி இவங்களை தாங்க தொடக்க காலத்துல நிர்வாகம் பண்ணுவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் God has chosen through the disciples. இவர்கள் எதற்காக என்று சொன்னால் மக்களிடையே பணிவிடை செய்வதற்காக ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தினார். அதுதான் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவு இருந்தால் தான் நாம மினிஸ்ட்ரி என்ன பண்ண போறோம்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு நிலையான ஒரு முடிவு வரும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மக்களிடையே பணி செய்ய ஆட்களை அமர்த்துவதன் மூலமாக இருதிரத்தாருடைய உள்ள பிரச்சனைகளுக்கு அங்கு தீர்வு காணப்படுகிறது. மொழி, இனம், கலாச்சாரம், இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் பொதுவான நிலையில் இருந்து செயல்படும் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஒரு சுமூகமான தீர்வை இந்த பகுதியில் இருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் கைம்பெண்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வருவதாக இதில் ஒரு அறியும் உண்மை என்னவென்றால், கவனிப்பாரற்று கரிசனையற்று காணப்படும் திக்கற்ற இவர்களை போன்றவர்களுக்கு பணி செய்யும் நிலையில் பணியாளர்களை இங்கு நியமிக்கிறார்கள். இதுவே கடவுளின் பணி என்பதை இங்கு வலியுறுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திக்கற்ற வலுவிழந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய மக்களிடையே பணி செய்து சமாதான சமுதாயத்தை உருவாக்குவதே திருச்சபையினுடைய திருப்பணியாக இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் ஒரு உண்மையாக இருக்கிறது. புறந்தள்ளப்பட்ட திக்கற்ற இந்த சமூகத்திலே மனிதர்களால் கவனிப்பாரற்ற மக்களிடையே உண்மையான பணியை செய்வதன் மூலம் திருச்சபை இன்றைக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு சேலஞ்சை,
ஒரு அறைகூவலை கிறிஸ்தவர்கள் அனைவருமே இந்த பணியாளர்கள் என்பதை எண்ணிக்கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இந்த பணியில், இந்த மினிஸ்ட்ரியில் மொழி, இனம், ஜாதி, நாடு, நிறம், மதிப்பு எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மனித தன்மையை நிலைநிறுத்தவும் நிறைவுள்ள மனிதர்களால் பிறரை மாற்றவும் பணி செய்ய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முரண்பாடுகளை கலைக்க முடியும். ஆண்டவற்றை கேட்போமா, ஆண்டவரே என்ன மினிஸ்ட்ரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், நாட் ஒன்லி ஃபார் மீ, நான் மாத்திரம் ஊழியக்காரர் கிடையாது, நம்ம எல்லாருமே ஊழியக்காரவங்க. இது பீஸ் சென்டர். தி சர்ச் இஸ் ஆல்சோ கால்ட் as பீஸ் சென்டர். சமாதானத்தை உருவாக்கக்கூடிய இடம். இங்கேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, இங்கேயே வராம உட்கார்ந்து பிரச்சனை போட்டு வேற எங்க சமாதானம் பண்ண முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள சமாதானத்தை உருவாக்க முடியாது. சமாதானத்தை உருவாக்கக்கூடிய இந்த பிறப்பிடத்துல என்னை சுவாமி அதற்கென்று சந்தாதாரர்களாக, விசுவாசிகளாக, உறுப்பினர்களாக எங்களை சோஸ் பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய என்னை தகுதிப்படுத்துங்க சுவாமி என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாய், நான் கடைசி சொன்ன பார்த்தீங்களா, நிறைவுள்ள மனிதர்களை, பிறரை மாற்றவும் கடவுள் உங்களையும் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். பணி செய்வதே சமாதானத்தை உருவாக்கும். ஊழியம் செய்வோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தரும். கடைசியாக, the peace is accepting God's righteousness. The peace accepting is God's righteousness. கடவுளின் நீதியை ஏற்பதே சமாதானம். திருப்பிக் கொள்வோம். இன்னைக்கு நற்செய்தி பகுதியை வாசிக்கின்ற மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். 2 கிரேக்க சொல்ல உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது கிரேக்க சொல் எண்டேஸ், இரண்டாவது கிரேக்க சொல் டோக்கோஸ். இந்த 2 கிரேக்க சொல்லும் குறிப்பாய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்திகளிலே ஏழைகளை குறிக்கும் சொல். எண்டேஸ் அண்ட் டோக்கோஸ் என்ற 2 சொல்லும் வறுமையில் வாடக்கூடிய ஏழைகள், புவர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை குறிக்கின்ற இந்த 2 சொல் இந்த 4 நற்செய்தியில் உள்ள வருகிறது. அப்படியானால் நான் முதல்ல வார்த்தை சொன்னேன்ல, எண்டேஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு உடல் உழைப்பில் ஈடுபட்டு ஒரு சில தொழில்களை செய்து பிச்சை எடுக்கிறவங்க தான் இந்த எண்டேஸ். கவனிப்பாரற்று எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வறுமையில பிச்சை எடுக்கிற ஒன்றுமில்லாதவங்க தான் இந்த எண்டேஸ். இவங்க அந்த சமுதாயத்தில் எப்படி தெரிந்து வைக்கிறாங்க? இவர்களை அரசியல் மற்றும் கல்வியில் ஈடுபட அனுமதிக்கப்படுவதில்லை. அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை சொன்னேன், டோக்கோஸ் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தினேன். இந்த டோக்கோஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு வறுமையில் வாடக்கூடியவர்கள் அவங்க இருப்பாங்க. லைஃப்ல இருக்கும், கடைசி வரைக்கும் வறுமையிலே சாப்பாடு இல்லாம இருப்பாங்க. அவருடைய உரிமைகள் பறிக்கப்படும், வாழ்வாதாரம் பறிக்கப்படும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வாழ நிர்பந்திக்கப்பட்ட ஏழை மக்களை குறிக்கக்கூடிய இந்த 2 சொல். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த 2 சொற்களுமே ஒரு வகையில பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்குரிய, சாதாரண மக்களுக்குரிய பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாகும். இந்த மக்கள், அந்த பேக்ரவுண்ட் சொல்றேன், மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல இந்த மக்கள் எதுக்கு இந்த உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னால், பாலஸ்தீன சூழலில் நீதி மறுக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். எங்களுக்கெல்லாம் எப்பயா நீதி கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் எப்பயா சாப்பாடு கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் எப்ப எங்களுக்கு உரிமை கிடைக்கும் சொல்லி அன்றைய நாட்களில நீதி மறுக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏழைகளுக்காக நீதியை நிலைநாட்டுவதும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை விண்ணரசிற்கு ஒப்பிட்டு, பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு இந்த உவமையை சொல்றாங்க. என்ன சொல்றாரு? விண்ணரசை குறித்து திராட்சை தோட்ட வேலையாட்கள் இந்த உவமையுடைய வெவ்வேறான டைமிங்ஸ்ல, வெவ்வேறான நேரங்களில வந்த 5 கட்ட வேலையாட்களை அழைக்கப்பட்டு இங்க பணிவிடை செய்ய அழைக்கப்படுகிறாங்க. பணி முடிஞ்சிருச்சு, வேலை முடிச்சிட்டாங்க. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரே அடிப்படையிலான கூலி அங்கு வழங்கப்படுகிறது. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடான பிரச்சனை. என்னன்னா, காலையில வந்தவங்களுக்கு ஒரே கூலி, சாயங்காலம் வந்தவங்களுக்கு ஒரே கூலி, வெயில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு ஒரே கூலி அப்படின்னு அவங்களுக்குள்ள. ஆனா 2 பேருமே ஏழைகள் தான், 2 பேருமே வறுமையில் இருக்கக்கூடியவங்க தான், 2 பேருமே தேவைக்காக காத்திருக்கக்கூடியவங்க தான். ஆனா 2 டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அவங்க 2 பேருமே எப்படி எங்களுக்கு இப்படி ஈக்குவலா கொடுக்க முடியும் சொல்லி ஒரு முரண்பாடு வருகிறது, அந்த பிரச்சனை வருகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
மிக தெளிவாக இங்கு சொல்லுகிறாரு, கடைசியில் வந்தவர்களும் பகல் முழுவதும் வேலை பார்க்கிறவர்களும் கடும் வெயில தாங்கி பணி செய்கிற எங்களுக்கு ஒரே கூலியான்னு சொல்லி அவங்க கேட்கும் போது ஒரு உளநிறைவு இல்லாதவர்கள் பற்றி அவங்களுக்கு எதிரான ஒரு உரிமை குரலை, ரைட்ஸை கேட்கிறார்கள். இதற்கு நிலக்கிடா சொல்றாரு, ரெஸ்பான்ஸ் பண்றாரு. அவங்க கேட்கிற கேள்விக்கு, உமக்கு உரியதை நான் கொடுத்துட்டேன், உன் கூலிய உனக்கு நான் கொடுத்துட்டேன், என்னுடையதை இவர்கள் கொடுப்பது அது என்னுடைய ரைட்ஸ், என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அங்கு ஒரு முரண்பாடு இருந்தாலும் அங்கு முரண்பாடுகள் வியாபத்திருக்கிறார். உனக்குரியதை நீ வாங்கிக்க, ஆனா அவங்களுக்குரியது என்னுடைய நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அங்கே பிரச்சனைகளை, ரெண்டு ஏழைகள், ரெண்டு கஷ்டப்படுறவங்களை பார்த்து வேடிக்கை பார்க்கவில்லை, மாறாக பிரச்சனைகளை தீர்வு காண்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த தீர்வு ஏற்பதற்கு அவர்களுக்கு ஒருவேளை மனசு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை கூலியை வாங்கிட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனால் கடவுளின் நீதி, நான் சொன்னேன்ல, காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், கடவுள் நீதி அதை ஏற்றுக்கொண்டு சொன்னா, கடவுளின் நீதி அனைவரும் சமன் செய்கிறது. ஒருவேளை அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கடவுள் இந்த காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் அங்க ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்குது. ரெண்டு பேரும் ஏழைகள் தான், வேற வழி இல்ல. அவங்க வேலைக்காக, நீங்க இந்த மத்தேயுவை பார்த்து சொன்னீங்கன்னா, அவங்க வேலைக்காக காத்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்களை போய் அழைச்சிட்டு வந்தாங்க. சில பேர் எப்படா வேலை கொடுப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான். சொல்றாரு ஆண்டவரே, காலை 6 மணிக்கு வந்தவரும் தன்னுடைய குடும்பத்தோடு வயிறார உணவை வேண்டியிருக்கும், மாலை 5 மணிக்கு வர்றவங்களும் வயிறார சாப்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஒருவேளை சட்டப்படி மாலை 5 மணிக்கு வந்தவருக்கு குறைந்த கூலியை ஒருவேளை கொடுத்திருந்தால் அவரது குடும்பத்தில பிள்ளைகள் பட்டினியாய் படுத்திருக்கக்கூடிய வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவேதான் கடவுளின் நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமமான ஒரு அக்கறை, ஈக்குவல் கன்சர்ன், ஈக்குவல் சொசைட்டி, ஈக்குவல் அங்கே நடைபெறுவதை பார்க்கிறோம். கடவுளுடைய இந்த நீதியான செயல் ஒரு முரண்பாடாக இருந்தாலும் அது சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கும். ஒருவேளை கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு குடும்பத்திலும் திருச்சபையில் வெளியில காரணம் என்ன தெரியுமா? ரைட்ஸை எழுப்பது மூலம் பிரச்சனை. சரிப்பா, நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு வருகின்ற பொழுது பிரச்சனைகளை எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. இங்க அப்படித்தான், எல்லாரும் சிக்கல் இருக்கு, எல்லாரும் தேவை எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் காரியம் தான். ஆனா அந்த பிரச்சனை முடிச்சு வைக்கணுமே, அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணுமே, செய்யாம தடுத்து நிறுத்த முடியுமா? காரியங்களை செய்கின்ற பொழுது அது அங்கே முரண்பாடுகள் உடைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் எடுத்த கருத்தை அப்படியே நிக்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து இன்னைக்கு முடங்க ஆண்டவரே, நான் ஒரு காரியத்துல எல்லாரும் இறங்கும் பொழுது நானும் இறங்குறேன் சுவாமி, கடவுளின் நீதியை நான் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லி மனப்பக்குவத்தை பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். உங்களுடைய உள்ளத்துல முதலாவதாக முரண்பாடுகளை கலைந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் சொல்லும். நமக்கு தெரியுங்க எதுல ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியம் இருக்கு, நமக்கு தெரியும், அது வெளியே சொல்ல முடியாது கிடையாது. எது வைராக்கியம் சொல்லி அப்ப அந்த கடவுளுடைய வார்த்தையோட உடைக்கும். நீங்க வீட்டுல போய் ஆண்டவரே, எது நான் கான்ஃபிளிக்ட் ஆச்சிருக்கிறேன், எது குழப்பத்தில் இருக்கிறேன், எது எனக்கு முரண்பாடு இருக்கிறது, அதை உடைக்க எனக்கு செய்யுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை தருவார். நாம் வாழும் இந்த சமுதாயத்துல நம்முடைய இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை, கான்ஃபிளிக்டை அகற்றி சமாதானத்திற்கு வாழும் நிலையை நாம் உருவாக்குவோம். இந்த சமாதானம் சமூக, அரசியல், சமய, பொருளாதார, கலாச்சார ஒரு நிலையில் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஈக்குவல் ஷேரிங், சம பகிர்வுடன் வாழ்வதற்கான ஒரு உறவாகவும் ஒப்புரவாகவும் பணியாகவும் அதற்கான ஒரு நீதியின் பாதையாகவும் இருக்க வேண்டும். சமாதானத்திற்கென்று நீங்களும் நானும் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். கடவுளுடைய இறை அரசை நிறைவாக நாம் பகிர்வோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்துடுவாராக. ஆமென். ஜெபம் செய். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் சுவாமி என்ற பாடல் பொழுது தனிநபர் இடைவெளி பற்றி தயவு செய்து காணிக்கையை ஜெபத்தோடு உதாரணமாய் படைக்கும் விழாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் ஆண்டவரே, நாங்கள் படைத்திருக்கக்கூடிய இந்த சந்தா, தோத்திர காணிக்கை, பை காணிக்கை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் அந்த கடினமான சூழ்நிலையிலும் எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். நாங்கள் கரத்தை நீட்டி எப்ப காணிக்க போட்டாலும் எங்களை காப்பாத்திருக்கிறீங்க என்ற உணர்வோடு கூட நம்முடைய ஊழியத்திற்காய் படைத்திருக்கிறோம் சுவாமி. எங்களை இந்த காணிக்கும் ஏற்றுக்கொண்டு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் நிறைவேற்றும் உடைய பிரசனங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மறைத்து நீ மகிமைப்பட்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு அம்மாமார், ஐயாமார் ஆசீர்வதிங்க. மனநிறைவோடு கூட அவங்களை அனுப்புங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாமே ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, குட்டி பிள்ளைங்க 10 வயசுக்குள்ள 65 வயசுக்கு மேல அம்மாமார் ஐயாமார் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை நினைவு கூறுகிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய சரீர சுகபலன் கொடுங்க. இந்த தளர்வுகள் எல்லாம் சீக்கிரம் மாற்றி அமைக்கப்பட்டு எல்லாருமாக இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, வயதான தாத்தா பாட்டிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். மன அழுத்தங்களை வீட்டிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகபலன் ஜீவனை ஆண்டவர் கட்டிடும்படியா ஜெபிக்கிறோம். வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் எங்களுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் வெளிமாடுகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாப்பை கொடுங்க. நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கொரோனா கிருமியினால் எனக்கு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில பார்க்கிறோம், எத்தனையோ டாக்டர்ஸ் இறந்துட்டு இருக்காங்க. நாங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த தொற்று வியாதி முறியடிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு சரீர சுகபலன் கொடுக்கணும். இந்த அச்சத்தில் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். அதி சீக்கிரத்துல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு கடவுளே ஒரு பெருத்த ஒரு மகிமையும் ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் தர வேண்டும் என்று இந்த ஓய்வு நாள் காலவெளியை செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து எங்களை வெளியிடத்தை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபை மாத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய அருளும் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கட்டும். எல்லா துதிகர மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேச ரட்சகரின் மூலமே எஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம்.
பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, விஸ்தமரண்டத்திலே சகல பூமியிலே சேர்க்கப்படுவதாக. லாபத்தை எடுத்தார் எங்களுக்கு விரோதமாய் குற்றத்திற்கு மன்னிக்கிற குற்றங்களை மன்னி என் சோதனைகள் பேசினால் தீர்ப்பு ராஜ்யம் வல்லமை மகிமையை கேட்கப்படுகிறே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபைக்கும் நம்மையும் நம்முடைய அனைத்து ஒரு குடும்ப சிறை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய கூற்றன்பு நம் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி தாங்கி வழிநடத்துவாராக. நிறைவு பாடலாக இணைந்து கீர்த்தனை 377 கீர்த்தனை நாம் பாடலாம். இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகங்களுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர்